இன்னைக்கு வந்துட்டு ஒரு நெட்வொர்க் சம் தான் பார்க்க போறோம். 196 கொஸ்டின். இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு சர்க்யூட் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு இந்த அக்ராஸ் த டெர்மினல் இருக்குல்ல, இந்த நார்டன் கரண்ட் எவ்வளோ, இந்த டெர்மினல்ல ஃப்ளோ ஆகுற இந்த நார்டன்ஸ் கரண்ட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இந்த சம் பார்க்கலாமா? இப்போ இங்க கொடுத்துட்டாங்க. இப்போ வந்துட்டு இங்க வந்துட்டு இந்த டெர்மினலை ஷார்ட் பண்ணிட்டாங்க. டெர்மினலை ஷார்ட் பண்ணிட்டா நம்மளுக்கு வோல்டேஜ் என்னது? 0வா? ஸோ இதுக்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜ் எல்லாமே வந்துட்டு பேரலல்னு பார்த்தோமா? அப்போது இங்கே வந்துட்டு நான் VAன்னு எடுத்துக்கிறேன். இதோட ரெசிஸ்டன்ஸும் VA, வோல்டேஜும் VAன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ வந்துட்டு நோடல் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். இங்கே வந்துட்டு இப்படி ஃப்ளோ ஆகும் கரண்ட். இங்கே ஆல்வேஸ் டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ வந்துட்டு இந்த நோடில் நம்ம நோடல் அனாலிசிஸ் அப்ளை பண்ணோம்னா என்ன பண்ணியிருப்போம்னா 2 - VA divided by 5 which is equal to 5 amps plus VA/2 plus IN. கரெக்டா? அடுத்து வந்துட்டு என்ன இருக்கும்? இப்போ வந்துட்டு நம்ம என்ன V ஈக்குவல் டு இந்த அக்ராஸ் டெர்மினல்ல இருக்கிற வோல்டேஜ் வந்துட்டு 0ன்னு பார்த்தோமா? அப்போ VA ஈக்குவல் டு 0வா? அப்போ 2/5 ஈக்குவல் டு 5 பிளஸ் IN. 2/5னா என்னது? 0.4ஆ? 0.4 ஈக்குவல் டு 5 பிளஸ் IN. அப்போ IN ஈக்குவல் டு 0.4 - 5. இப்படி பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வந்திருக்கும்? -4.6 amps. ஸோ இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் A -4.6 amps. இந்த கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா PK லேர்னிங்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாடா, பை.